புதுவிதமான ஒரு துப்பறியும் கதையை தந்து ரசிகர்களுக்கு பரிசாக்கியிருக்கிறது ஆர்யன் திரைப்படம். ஆர்யன் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது. இதில் பேசிய இயக்குனர் செல்வராகவன் 7G ரெயின்போ காலனி 2 விரைவில் வெளியாகும் என்று தெரிவித்திருக்கிறார். அப்படின்ற ஏக்கம்லாம் நிறைய இருக்கு, போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 7Gல என்ன பார்ட் 2 பண்ணிட முடியும், அது உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். டெஃபினட்டா ஐ திங்க் அந்த கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும். அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன், சரி அதில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அது 70% முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. 2002ஆம் ஆண்டு வெளியான துள்ளுவதோ இளமை படம் இல்லை என்றால் நான் இல்லை என்றும் உணர்ச்சி பட பேசியிருக்கிறார். எனக்கு யாருமே இல்லாமல் முதல் படம் துள்ளுவதோ இளமை அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் தனுஷ் இன்னைக்கு வரைக்கும் எங்களை தூக்கி கரை சேர்த்துட்டு இருக்கீங்க. எப்பயுமே அதுக்கு மிக மிக நன்றி. அதுக்கு முடிஞ்சா இது எங்கேயும் மென்ஷன் பண்ணுங்க. 1000ல் ஒருவன் 2, புதுப்பேட்டை 2 படங்களும் நிச்சயம் வெளிவரும் என்றும் செல்வராகவன் தெரிவித்தார். அந்த நிகழ்வில் பேசிய நடிகர் விஷ்ணு விஷால் தன்னுடைய கரியரில் மற்ற படங்களை விட ஆர்யன் படத்திற்கு தான் நல்ல ஓப்பனிங் கிடைத்துள்ளது என்று கூறினார். தொடர்ந்து தான் யுனிக்கான படங்களில் நடிக்கவில்லை என்றால் எப்பொழுதோ சினிமா உலகத்திலிருந்து காணாமல் போயிருப்பேன் என்றும் விஷ்ணு விஷால் பேசினார்.